ஓ 30 வருஷம் நடத்தினேன், இது சரியில்லை, டக்குன்னு எடுத்து உங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஒரு ஆள் வந்து ஓவர் நைட் கிராப் பண்ணி ஓடுறப்போ யாருமே ஒரு கையை விட்டு தப்பு பண்றாங்க அப்படின்னு சொல்லி வரல. பூர்விகா அப்ளையன்சஸ் இப்போ பிரம்மாண்டமா OMR துறைப்பாக்கத்தில். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். ராயல் மெரிடியன் அப்படிங்கிற இந்த ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல், நீங்கள் தான் அதோட ஓனர். ஒரு 3 வருடங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏலம் போகுது அப்படின்னு சொன்னோன்னா எல்லாருக்குமே ஷாக்காக இருந்துச்சு. என்ன சார் நடந்துச்சு? கேஷ் ஃப்ளோ ப்ராப்ளம் வந்தப்போ ஆல்மோஸ்ட் வி லாஸ்ட். அந்த சூழ்நிலையை பயன்படுத்திக்கிட்டு 1/5 25% வேல்யூவில் எடுத்துக்கலாம் அப்படின்னு போய் செஞ்சாங்க. ஓவர் நைட் கிராப் பண்ணி ஓடுறப்போ யாருமே ஒரு கையை விட்டு தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வரல. இந்தியன் சிஸ்டம் பர்மிட்ஸ் தட். நல்ல ஆர்கனைசேஷன்லாம் வேறு கைக்கு போயிடுது. அது வந்து அநியாயம். ஒரு பொருளை கிரியேட் பண்ணுறாங்க, அந்த கிரியேட் பண்ணவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வருது. அந்த ப்ராப்ளம் வரப்போ சிஸ்டம் மஸ்ட் ஹெல்ப் தம். அதை விட்டுட்டு 30 வருஷம் நடத்தினேன், இது சரியில்லை, டக்குன்னு எடுத்து உங்களுக்கு கொடுத்துருந்தேன். இது மாதிரி தான் நம்மளுடைய லீகல் சிஸ்டம். எப்பவுமே லைஃப் வந்து ஒரு டைரக்ஷன் போகப்படுது. த பாத் டு க்ளோரி, த பாத் டு ப்ராக்ரஸ் இஸ் நாட் ஸ்ட்ரெயிட் லைன். மெனி ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அதெல்லாம் கடந்து வந்தால் தான் சக்ஸஸ். நம்ம நின்றுட்டு இருக்கிற இந்த ஹோட்டல் அப்படிங்கிறது மாடலை பார்த்து கட்டப்பட்டதா சார்? We created the product new, but இதெல்லாம் டிசைன் பண்ணல அத்தனை பேரும் அமெரிக்கன் ஆர்கிடெக்ட்ஸ், கன்சல்டன்ட்ஸ், லேண்ட்ஸ்கேப், எவ்ரிதிங் பை அமெரிக்கன். இதனுடைய ப்ராடக்ட் அந்த காலத்தில் 26 கண்ட்ரிலேருந்து வி இம்போர்ட்டட் திங்ஸ். இன்னைக்கு ஃபர்னிச்சர் வந்து இட்டலி, இது இஸ்தான்புல், இது ஃப்ரான்ஸு, மார்பிள் இம்போர்ட்டட் ஸ்பெயின், ஃப்ரான்ஸ் அண்ட் இட்டலி அண்ட் டர்க்கி. இதெல்லாம் வந்து வெனிஸ், வெரோனா, வெனிஸ். ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு நாட்டில் இருந்து. மொத்தம் எத்தனை அறைகள் இருக்கு? 250 அறைகள்னு வச்சுங்களேன். 4 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டு, ஆல்மோஸ்ட் 4 ஏக்கர்ஸ் லேண்டு. ஆனால் பிரபலங்கள் தங்காத ஆட்களே இல்லை போல சார். அப்சல்யூட்லி. எல்லா பிரைம் மினிஸ்டர் மோடி, when he was chief minister of Orissa, he came here. லாலு பிரசாத், அட்வானி தான் இது வெங்கைய நாயுடு இங்கே தான், நடா, அமித்ஷா, எவரிபடி எக்ஸப்ட் வாஜ்பாய், they have stayed here. பெரிய பெரிய ஹோட்டலில் வந்து சில அறைகள் மட்டும் திறக்க மாட்டாங்கல்ல, முக்கியமான VVIPs வந்தால் மட்டும் தான் திறப்பாங்க. அது மாதிரி ஏதாச்சும் இருக்குங்களா? இது பிரசிடென்ட்ஸ் ஸ்வீட்டு, தமிழ்நாடு ஸ்வீட்டு, வாஷிங்டன் ஸ்வீட்டு, ஒன்லி விஐபிஸ் கேன் அஃபோர்ட். குறைஞ்சபட்சம் எவ்வளோ ஆரம்பிச்சு அதிகபட்சமாக எவ்வளவு வரைக்கும் ரூம் இருக்குது? லட்சத்துலேருந்து 10,000 வரைக்கும் இருக்கும். பிரசிடென்ட் ஸ்வீட்லாம் 1 lakh. Bloody sweet. சார் இன்னைக்கு சார் சென்னையில் வந்து பெரிய அடையாளமாக இருக்கிறது நம்ம நின்றுட்டு இருக்கிற ராயல் மெரிடியன் அப்படிங்கிற இந்த ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல். நீங்கள் தான் இதோட ஓனர். இதை தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்படி சார் வந்துச்சு? இதனுடைய பேக்ரவுண்ட் என்னென்னா, இது ஒரு நேஷனல், ஒரு இந்தியாவிலேயே ஒரு பொருளாதாரத்தில் ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக எடுத்துக்கணும். எப்படின்னா, ரஜினிகாந்தி வந்து பிரைம் மினிஸ்டர் ஆன உடனே நான் ரெசிடென்ட் இந்தியன், அயல்நாட்டு வாழும் இந்தியர்கள் இந்தியாவுக்கு வந்து முதலீடு செய்யணும். அதனால் நம்ம நாட்டை பிற நாட்டில் எவ்வளோ தூரம் நல்ல பல கருத்துக்கள் இருக்கோ அதெல்லாம் இங்கே கொண்டு வந்து நாட்டை இம்ப்ரூவ் பண்ணணுங்கிற கான்செப்ட் அவர் கொண்டு வந்தார் ரஜினிகாந்தி. நான் ஒரு தடவை வால்ட் ஆஃப் அஸ்டோரியாங்கிறது உலகத்திலேயே இருக்கிற ஒன்றாவது பெஸ்ட்டு ஹோட்டல்ஸ் அமெரிக்காவில் இருக்குது. அமெரிக்காவில் அதுதான் பெஸ்ட்டு ஹோட்டல். அதில் வந்து எம்ஜிஆர் தங்கியிருந்தார். அப்போ வந்து பட்வர்தன் அப்படின்னு சொல்லிட்டு கான்சுல் ஜெனரல் ஆஃப் இந்தியா இன் அமெரிக்கா, அவர், நான், எம்ஜிஆர் எல்லாம் நின்று இருக்கப்போ ஒரு கால் வந்தது பிரைம் மினிஸ்டர் வந்து. பட்வர்தனுக்கு அவர் கசின் கூப்பிட்டு ஹலோ சொல்லிவிட்டு, உங்கள் எம்ஜிஆர் அங்கே இருக்கார், அதனால் அவர்கிட்ட சொல்லி அங்கே இருக்கிற இந்தியர்களை, அவருக்கு தெரிஞ்ச இந்தியர்களை ஏன் கூட்டு வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு கேளுங்க அப்படின்னாரு. ஒன்று எம்ஜிஆர்கிட்ட பட்வர்தன் வந்து இங்கிலீஷ் சொன்னதை யாரோ டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. எம்ஜிஆர் சொல்லிட்டார், நானும் இன்வெஸ்ட் பண்ணேன், இது என்னுடைய ஃப்ரெண்டு பழனி பெரியசாமி இன்வெஸ்ட் பண்ணுவான்ட்டார். ஓகே. அதுக்கப்புறம் நான் வந்து அது வந்து பெரிய ஒரு இது. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற அமெரிக்க தமிழ் நாட்டில், அமெரிக்காவில் வாழும் தமிழர்களை 100 பேர்த்த இன்வால்வ் பண்ணி அந்த 100 பேர்த்திட்ட பணத்தை கலெக்ட் பண்ணி
இந்தியாவுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ண சிமெண்ட்டு, சுகர், ஹோட்டல், எஜுகேஷன் அண்டு டெவலப்மெண்ட், ஃபைனான்ஸ் எல்லாம் வந்து பண்ணதில் வந்து அமெரிக்க வாழ் இந்தியர்கள்னு சொல்லலாம். அமெரிக்க வாழ் தமிழர்கள் அமெரிக்க வாழ் தமிழர்கள் இங்கே தமிழ்நாட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி முன்னேற்றம் நாங்கள் அதே காலத்து தான் வந்தோம். அப்போதைக்கு எனக்கு இந்த ப்ராஃபிட்டு இதெல்லாம் ஞாபகம் இல்லை. எம்ஜிஆர் ரஜினிகாந்த் வாண்டட் இட் அண்ட் எம்ஜிஆர் என்னை ட்ராஃப்ட் பண்ணிட்டாரு செய்வார்ன்ட்டு, அதனால் உடனே வந்துட்டேன். ஆனால் இது வந்து இட்ஸ் ஆல் ஓவர் இந்தியாவில் நான் தான் செகண்ட் என்ஆர்ஐ டு கம் டு இந்தியா. ஒரு ஆள் வந்து வந்தார், மிஸ்டர் போடார் அப்படின்ட்டு. அந்த போடாருங்கிறவர் ஃபரிதாபாத்தில் ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சுட்டு டிஷ்யூ மேக்கிங், அதுக்கப்புறம் அதை விற்றுட்டு போயிட்டார். நான் தான் இந்தியாவிலேயே செகண்ட் என்ஆர்ஐ டு கம் டு இந்தியா. இப்போ வந்து கோடிக்கணக்கில் மில்லியன்ஸில் வராங்க. அந்த காலத்தில் வந்தது அது 1984, 82 இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து அப்போ லிபரலைசேஷன் குளோபலைசேஷன் இல்லை, இப்போ தான் ஆச்சுது. அந்த சமயத்திலேயே எல்லாத்தையும் எதிர்கொண்டு எல்லாத்தையும் முறியடித்து ஒரு நாட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி இந்த இதெல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணங்கிறது நம்ம கஷ்டமான ஜேர்னி. பட் சம் அதர் வித் த பிளெஸிங்ஸ் ஆஃப் பீப்புள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மை என்ஆர்ஐ இன்வெஸ்டர்ஸ் we were able to create all these facilities. சார், நீங்கள் வந்து ஒரு பொருளாதாரத்துறையில் ஒரு நிபுணராக இருக்கீங்க, கல்வியாளராக இருக்கீங்க. அது இந்த ஹோட்டல் நம்ம நின்றுட்டுருக்கிற இந்த ஹோட்டல் அப்படிங்கிறது எந்த ஆண்டு கட்டப்பட்டுச்சு? இது வந்து எங்கேயாச்சும் இருக்கிற மாடலை பார்த்து கட்டப்பட்டதா சார்? இல்லை, இது வந்து 2000 டிசம்பர் 30, 2000 நம்ம மறைந்த மாநில முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் திறந்து வச்சாங்க. கமர்ஷியல் ஆப்ரேஷன் வந்து ஜனவரி 1, 2001 ஆரம்பித்தது. இப்போ 24 ஆண்டுகள் முதல்ல ஆரம்பித்தது. அந்த சமயத்தில் இது வந்து எதையும் பார்த்து கட்டல. அமெரிக்கன் ஆர்கிடெக்ட்ஸ், அமெரிக்கன் பீப்புள் வந்து அவங்கள யூஸ் பண்ணி அமெரிக்கா மாதிரியே ஒரு 5 ஸ்டார். அதுக்கு வந்து எம்ஜிஆர் காரணம். ஏன் தெரியுமா? எம்ஜிஆர் வந்து அங்கே இருக்கும் பொழுது நான் அர்லாண்டோ ஃப்ளாரிடாவுக்கு கூப்பிட்டு போனேன். அங்கே இருக்கிற ஹோட்டல்லாம் பார்த்துட்டு அவர் சொன்னார், ஏன் இது மாதிரி ஹோட்டல் நம்ம தமிழ்நாட்டில் ஏற்படுத்தக்கூடாதுன்ட்டு. அதுக்காக தான் நான் வந்தேன். ஸோ இது வந்து வி கிரியேட்டட் தி ப்ராடக்ட் நியூ. அப்போ நான் வந்து அமெரிக்கா வாங்கி போயிட்டு வந்துட்டுருப்பேன். பட் இதெல்லாம் டிசைன் பண்ணது அத்தனை பேரும் அமெரிக்கன் ஆர்கிடெக்ட்ஸ், கன்சல்டன்ட்ஸ், லேண்ட்ஸ்கேப், எவ்ரிதிங் பை அமெரிக்கன்ஸ். இது எத்தனை வருஷமாக கட்டப்பட்டுச்சு? இதோட வரலாறு? இது took 5 years கட்டுறதுக்கு மட்டும். கட்டுறதுக்கு வந்து இதனுடைய ப்ராடக்ட் அந்த காலத்தில் 26 கண்ட்ரிலேருந்து வி இம்போர்ட்டட் திங்ஸ். இன்றைக்கி ஃபர்னிச்சர் வந்து இட்டலி, ஸ்பெயின். காமிச்சு எக்ஸாம்பிளாக சொல்லுங்கள் சார். இது பார்த்து இதான் மார்பிள், இது இஸ்தான்புல் இட்டலி, இது ஃப்ரான்ஸு, இந்த மைக்ரோன்னு சொல்லி இது பண்ணுவோம். இதனுடைய இதெல்லாமே 26 கண்ட்ரிலேருந்து இம்போர்ட் பண்ணோம் அந்த காலத்தில். இந்த மார்பிள்லாம் நம்ம பியூட்டிஃபுல் டெக்னீஷியன் 3 ஷிப்லோட் ஆஃப் மார்பிளை இம்போர்ட்டட். ஸ்பெயின், ஃப்ரான்ஸ் அண்ட் இட்டலி அண்ட் டர்க்கி. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி 26 நாடுகள்லேருந்து அந்த பொருளெல்லாம் இறக்குமதி பண்ணி தான் இந்த ஒரு கட்டிடம் அப்படிங்கிறது நீங்கள் பிரமாண்டமாக இருக்குது. இதெல்லாம் வந்து சான்லியர், வெனிஸ், வெனிஸ் in Italy. ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு நாட்டிலேருந்து வந்துருக்கீங்க சார். நிறைய இந்த மாதிரி படங்களை பார்க்க இது வந்து வெரோனா அப்படின்ட்டு ஒரு இட்டாலியன் இதில் பாருங்க, இதெல்லாம் கம்ப்ளீட் மார்பிள் பீஸ். இது மெழுகு மாதிரி இருக்கு. அண்ட் இதை வந்து when I see something I immediately buy, then I look at. இந்த ஓவியங்கள்லாம் சார் நிறைய இடங்களில் ஓவியங்களை பார்க்க முடியுது. எஸ், இதெல்லாம் வந்து I personally selected and from all over the world. Each one is representing certain things. Historical இது. அப்புறம் இந்த ஹோட்டலுடைய ஸ்ட்ரக்சர் என்னன்னா பாண்டியன் இது பல்லவா இதை அடாப்ட் பண்ணி
இஸ் எ நியோ கிளாசிக்கல் மாடல்னு சொல்லுவாங்க. அந்த கட்டுமானங்கிறது பல்லவர்களோட அந்த ஒரு சாட்சியாக இருக்குது. அது மாதிரி தான் பண்ணோம். இதெல்லாம் கைப்பட வரைஞ்சது தானே சார்? இதெல்லாம் பெயிண்டிங். எஸ், பெயிண்டிங். இதெல்லாம் மறுபடியும் நம்ம கிடைக்கிறது கஷ்டம். அண்டு இது அதே மாதிரி இந்த டோம் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே இது மாதிரி பிக்கெஸ்ட் லாபி பார்க்குறது கஷ்டம். இது மட்டும் என்ன எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டு சார்? இவ்வளோ பெருசாக இருக்குது லாபி. ஐ டோன்ட் நோ இது, பட் ஓவரால் இதை வந்து இட்ஸ் த பிக்கெஸ்ட் லாபிஸ், ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் லாபி இன் அமெரிக்கா. இதெல்லாமே வெரி வெரி ஃபேமஸ் பீப்புள். ஒரு வேலை இங்கே தமிழ்நாட்டு ஆர்கிடெக்ட் அவுட் சைட் உலகத்தில் யார் யார் நல்லா அங்கே கொண்டு வந்து இந்த பெயிண்ட்லாம் அது மாதிரி பண்ணது. இதெல்லாம் கைப்பட வரைஞ்சது தானே சார்? ஆமாம், எல்லாமே எல்லாம். இல்லை, நீங்கள் இது மாதிரி பிளான் பண்ணும் போது இவ்வளோ பெரிய லாபி இன்றைக்கி வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸ்லேயே ஒரு பிரம்மாண்டமான லாபிஸில் இது ஒன்றுன்னு சொல்லலாம். ஆமாம். என்ன உங்களுக்கு காரணம் இது மாதிரி ஒரு பெரிய லாபியாக நம்ம அமைக்கணும் அப்படின்னு சார்? இதனுடைய இது ஸ்டோரியே டிஃப்ரெண்ட். இதை 4 பக்கமும் பில்டிங் கட்டிட்டோம். இது என்ன செய்கிறது அப்படின்னு யோசனை பண்ணுறப்போ ஒரு நைட்டு ஒரு அமெரிக்கன் ஆர்கிடெக்ட் வந்து டான் ஈஷ்னோ அப்படின்ட்டு ஒரு அமெரிக்கன், ஜப்பனீஸ் அமெரிக்கன், அவனும் நானும் இங்கே தான் வீட்டில் உட்காந்து டைனிங் டேபிளில் மண்டையை உடைச்சிட்டோம். அந்த திடீர்னு ஒரு ஐடியா வந்தது அவனுக்கு, ஒரு டோம் மாதிரி பண்ணிட்டான்ட்டு. அப்படிதான். சரி, the ideas now normally ideas are created based on the ஒரு என்வாயர்மெண்ட், அந்த ஒரு பர்டிகுலர் நீட் தான். அது எதுன்னு அப்போதைக்கு நம்ம திங்க் பண்ணால் we can create. இப்போ கிரியேட்டிவிட்டிங்கிறது ஒரு ஸ்ட்ரக்சரில் இல்லை, கிரியேட்டிவ்ங்கிறது இன்ஸ்பிரேஷன். அந்த எப்போ வந்து உங்களுக்கு அந்த இன்ஸ்பிரேஷன் வருதோ அப்போ தான் க்ரியேட்டிவ் ஐடியாஸ் வரும். அது மாதிரி தான் வந்தது. டோம் வந்து முதல்லையே டிசைட் பண்ணல. இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. எத்தனை நாள் சார் இது மட்டும் காப்பியை மட்டும் பண்ணாங்க? இது கூட மந்த்ஸ், மாதக்கணக்கில் ஆச்சுங்க. ஆமாம். அதே மாதிரி இந்த லேண்ட்ஸ்கேப்பிங் அங்கே அது வந்து இட் வாஸ் டன் பை SWAன்னு ஒரு ஸ்வா குரூப்புன்ட்டு லாஸ் ஏஞ்சலஸில். அந்த லேண்ட்ஸ்கேப்பிங் இது வந்து ஜப்பனீஸ் அமெரிக்கன், அவன் தான் டிசைன் பண்ணான். இது மாதிரி ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு கதைகள் இருக்கும் பின்னாடி. மொத்தம் எத்தனை அறைகள் இருக்குது? இதோட பின்னாடி சுவாரஸ்யங்களை பற்றி 250 அறைகள்னு வச்சுங்களேன். 250 பால் ரூம் எல்லாம், ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் தேர். அண்டு 4 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டு. இது ஆல்மோஸ்ட் 4 ஏக்கர்ஸ் லேண்டு. இதெல்லாம் செய்கிறதுக்கு நம்ம 5 இயர்ஸ் ஆச்சு. 5 வருஷம் கட்டுமான பணிகள் மட்டும். ஹாப்பினஸ் இஸ் வென் வி ப்ரொடியூஸ். நான் ஒரே ஒன்றுமே சொல்கிறேன், இந்த இடத்துல ஒரு தடவை வாக் பண்ணோம். முரசொலி மாறன் அவர்கள் வந்து அப்போதைக்கு மினிஸ்டராக இருந்தாங்க, எங்கள் சென்ட்ரல் மினிஸ்டர், இண்டஸ்ட்ரி மினிஸ்டராக இருந்தாங்க. அப்போது வாக் பண்ணுறப்போ சொன்னாங்க, டாக்டர் பெரியசாமி, இது வரைக்கும் இந்த ஃபாரின் இன்வெஸ்டர் கூப்பிட்றப்போ தமிழ்நாட்டில் வேர்ல்ட் கிளாஸ் ஹோட்டல் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. Now you have established a world class hotel. I thank you. Now they cannot say that we don't have a world class hotel. அப்படின்னாங்க. He thanked me அந்த இடத்துல இருந்துட்டு. அதாவது அதே ஒரு பெரிய டெஸ்டிமோனி. அதாவது அதுக்கப்புறம் நல்ல ஹோட்டல் வந்துடுது, நிறைய ஹோட்டல். அப்போதைக்கு வந்து தாஜ், பார்க் ஷேட்டன், நம்ம தான் கன்னிமரா இஸ். ஸோ தீஸ் ஆர் த ஹோட்டல்ஸ். ஆனால் பிரபலங்கள் தங்காத ஆட்களே இல்லை போல சார். அப்சல்யூட்லி எல்லாம் இங்கே தங்காதவங்க யாருமே இல்லை. எங்களுக்கு ஒரு ஞாபகத்துக்காக சொல்லுங்களேன், உங்கள் நினைவில் இருக்கிறவங்க யாராவது? இல்லை இது பிரைம் மினிஸ்டர் மோடி, when he was chief minister of Orissa, he came here. லாலு பிரசாத், அட்வானி தான் இது வெங்கைய நாயுடு இங்கே தான், நட்டா, அமித்ஷா, எவரிபடி எக்ஸப்ட் வாஜ்பாய், they have stayed here. அதேமாதிரி கோயம்புத்தூரில் பிரைம் மினிஸ்டராக இருக்கப்போ மோடி ஸ்டே பண்ணார். பிஃபோர் பிரைம் மினிஸ்டர் ஹி ஸ்டேடு. அண்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங் என்னென்னா, ஐ ஹவ் கிரியேட்டட் எ ஸ்வீட் கால்டு தமிழ்நாடு ஸ்வீட். அது
கலைஞருக்காகவே கிளியர் பண்ணேன். கோயம்புத்தூர்லேயும். இப்போ கோயம்புத்தூர் அதுதான் அவர் அங்கே இருக்கிறது வந்து வெறும் மெரிடியன், இதுதான் லீ ராயல் மெரிடியன். அங்கே இருக்கிறதுல அந்த தமிழ்நாடு ஸ்வீட்டு தான் மறைந்த முதலமைச்சர் கலைஞருக்கு ஃபேவரேட். அது இப்போ நம்ம தலைவருக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் அதுதான் ஃபேவரட் பிளேஸ். சார், அரசியல்வாதிகள் மட்டும் இல்லாமல் சினிமா பிரபலங்கள் நிறைய பேர் இந்த ஹோட்டலில் வந்து தங்குவாங்க, இங்கே தான் மீட் பண்ணுவாங்க. அந்த காலகட்டத்திலலாம் வந்து ராயல் மெரிடியன் வந்திருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. எவரி மோஸ்ட் அது ப்ரொடியூசர் தானும் எடுக்கிற முக்கால்வாசி மூவி இங்கே தான் ஒரு சீனாச்சும் எடுப்பார். அவர் ரஜினி சிவாஜி இங்கே தான் எடுத்தது. அது மாதிரி நிறையா காமிக்கலாம். ரீசெண்டாக கூட விஜய் மூவி இங்கே வாசிட்டு அந்த கோட்டா அது இங்கே தான் எடுத்தது. ஜோதிகா அந்த 360 என்ன சம்திங் அதெல்லாம். ஸோ என்ன இது நம்ம பப்ளிக் பிளேஸ். ஸோ வி டூ தட். எனிவே இவ்வளோ பெரிய விசாலமான இடத்துல இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான இடம் அப்படிங்கிறது என்ன சார் இந்த ஹோட்டலில்? அப்படி சொல்ல முடியாது, எல்லாமே பிடிச்சது தான். லாபி தான் அண்டு கார்டன். அண்டு அதில் என்னென்னா அங்கேருந்து ரோடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அதுதான் ஆங்கிள். அந்த இடத்துல தான் நீங்கள் ரோடில் போகிற காரை பார்க்கலாம். அது மாதிரி ஆங்கிளில் இது பண்ணோம். பட் ஓவரால் இது ஹாஸ்பிட்டாலிட்டிக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குது. பெரிய பெரிய ஹோட்டலில் வந்து சில அறைகள் மட்டும் திறக்க மாட்டாங்கல்ல, முக்கியமான விவிஐபிஸ் வந்தால் மட்டும் தான் திறப்பாங்க. அது மாதிரி ஏதாச்சும் இங்கே இருக்குங்களா? இது பிரசிடென்சி ஸ்வீட்டு, தமிழ்நாடு ஸ்வீட்டு, வாஷிங்டன் ஸ்வீட்டு, இது மாதிரி இருக்குல்ல. இது மூணுமே அவங்க வந்தால் மட்டும்தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஒன்லி விஐபிஸ் கேன் அஃபோர்ட். மற்ற ரூம்கள் இல்லாததுமே அந்த ரூமில் வந்து என்ன சார் அவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும்? இது ஆல் த கம்யூனிகேஷன், செப்பரேட் டிஸ்கஷன் ரூம்ஸ், செப்பரேட் பெட்ரூம், செப்பரேட் மீட்டிங், டைனிங் எல்லாம். இது பார்க்குற நிறைய பேர் வந்து இந்த ஹோட்டல் வந்து கடந்து போயிருப்பாங்க. எவ்வளோப்பா அதெல்லாம் ரெண்ட் இருக்குன்னு கூட தெரியாது. குறைஞ்சபட்சம் எவ்வளோ ஆரம்பிச்சு அதிகபட்சமாக எவ்வளோ வரைக்கும் ரூம் இருக்குது? அது அந்தந்த டைமுக்கு தகுந்த மாதிரி ரேட் டிஃபர் ஆகும். வி கேனாட் சே தட். அதிகபட்சமாக எவ்வளோ இருக்குது சார்? லட்சத்துலேருந்து 10,000 வரைக்கும் இருக்கும். லட்சம்னா 1 லட்சத்துக்கு மேலே. பிரசிடென்ட் ஸ்வீட்லாம் ஒரு 1 lakh மாதிரி போகும். 1 lakh. இந்த ஹோட்டலுக்குள்ளே வரும்போது நீங்கள் நிறைய நினைவுகளோட வருவீங்கல்ல? ஆமாம். ஒவ்வொரு முறையும் இந்த ஹோட்டலுக்குள்ளே உள்ளே வரும்போது உங்களுக்கு என்ன நினைவுகள் அப்படிங்கிறது பெரும்பாலும் உங்களுடைய மனசுக்கு நெருக்கமாக இருக்கும் சார்? இல்லை, நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த காலத்தில் இதை க்ரியேட் பண்ணோம். மறுபடியும் இது மாதிரி ஹோட்டலை க்ரியேட் பண்ணது முடியுமா? நமக்கு சக்தி இருக்கா? சி, ஒரு ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணும் பொழுது ஒரே இதில் தான் பண்ண முடியும். செகண்ட் டைம் யூ கேனாட். அது மாதிரி பண்ண முடியாது. அது மாதிரி இதெல்லாம் பண்ணுறப்போ ஒரு ஆர்வத்தோடு பண்ணோம். அதாவது ஒரு ஹோட்டல், ஒரு கமர்ஷியல் அப்படிங்கிறதா இல்லை, இட்ஸ் அ பீஸ் ஆஃப் ஆர்ட். அந்த ஆர்ட்டை க்ரியேட் பண்ணணும். க்ரியேட்டிவிட்டி, ஹவு டு கிரியேட் தட் ஆர்ட். ஸோ ஐ லுக் அட் எவ்ரிதிங் இஸ் அன் ஆர்ட் பீஸ். அப்படி இருந்தால் தான் யூ கேன் கிரியேட் அ ஹோட்டல் லைக் திஸ். ஆனால் இதை கட்டுமானம் பண்ணும்போது முழுக்க இங்கே தான் இருந்தீங்களா? அமெரிக்காவுக்கு இங்கேயும் போயிட்டு வந்துட்டு போயிட்டு வந்தது. அப்பப்போ வந்து பார்வையிட மட்டும் வருவீங்க? ஆமாம், பட் எவ்ரிதிங் அண்டர் கண்ட்ரோல். பிகாஸ் நாங்கள்லாம் வந்து இன்ட்ராக்ட் பண்ணிட்டா இது யூ கேனாட். எவ்ரி ஸ்டேஜ் யூ ஹேவ் டு பி இன்வால்வ்ட். எவ்ரி ஸ்டேஜ் யூ ஹேவ் டு மேக் அ டிசிஷன். அண்ட் டிசைன்லேயும் யூ ஹேவ் டு பி இன்வால்வ்ட். நீங்கள் நினச்சது மாதிரி முழுமையாக அதோட அவுட்புட் வந்துருச்சா சார்? நீங்கள் 5 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது நீங்கள் நினச்ச மாதிரி வந்துருந்துச்சா? ஐ ஆம் வெரி வெரி ஹாப்பி. எவ்ரிதிங் வென்ட் ஆன் வெல். அண்ட் மக்களுடைய ஆதரவு நல்லா இருந்தது. அண்ட் இட் வாஸ் ரிசீவ்டு வெல். இட்ஸ் டூயிங் வெல். அண்ட் இட் கிரியேட்ஸ், இட்ஸ் எ குட் ஒரு பீஸ் ஆஃப் ஆர்கிடெக்சர். ஆனால் இவ்வளோ நினைவுகளை தாங்கியிருக்கிற லீ ராயல் மெரிடியன் வந்து ஒரு 3 வருடங்களுக்கு முன்னாடி இது மாதிரி ஏலம் போகுது அப்படின்னு சொன்னோன்னா எல்லாருக்குமே ஷாக்காக இருந்துச்சு. என்ன சார் நடந்துச்சு? அதாவது கொரோனா பீரியடில் கேஷ் ஃப்ளோ ப்ராப்ளம் வந்தப்போ அந்த சூழ்நிலையை பயன்படுத்திக்கிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் இந்த பொருளை 1/5 25% வேல்யூவில் எடுத்துக்கலாம் அப்படின்னு போய் செஞ்சாங்க. இந்தியன் சிஸ்டம் பர்மிட்ஸ் தட். ஆனால் நம்மளுடைய இந்தியன் ஜுடிஷியரி சிஸ்டம்
ஜஸ்டிஸ் ப்ரிவைல்ஸ், ஜஸ்டிஸ் இஸ் டன். நாங்களாம் போய் நம்ம கஷ்டப்பட்டு எல்லாம் இது பண்ணி இதை மீட்டு கொண்டு வரத்துக்கு 2 வருஷம் ஆச்சு. அதாவது இந்தியாவில் இன்றைக்கி யார் வேணாலும் எதை வேணாலும் செய்யணுங்கிற ஒரு நிலைமை வந்துட்டுது. நியாயம் இல்லை. அவர் ஜுடிஷியல் சிஸ்டம், our legal system is permitting people to do lot of misdeeds. And அந்த அளவில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் நல்ல ஆர்கனைசேஷன்லாம் வேறு கைக்கு போயிடுது. அது வந்து அநியாயம். அதாவது ஒரு பொருளை கிரியேட் பண்ணுறாங்க, அந்த கிரியேட் பண்ணவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வருது. அந்த ப்ராப்ளம் வரப்போ சிஸ்டம் மஸ்ட் ஹெல்ப் தம். இட் மஸ்ட் ஹெல்ப் டு எனேபிள் தம் டு கம்ப்ளீட் த ஜாப். அதை விட்டுட்டு நீ நடத்துகிற 30 வருஷம் நடத்தின, இது சரியில்லை, டக்குன்னு எடுத்து உங்களுக்கு கொடுத்துறதுன்னு, இது மாதிரி தான் நம்மளுடைய லீகல் சிஸ்டம் இப்போ ஆயிருக்கு. பட் சிங்கிள் மேன் we cannot do it. பட் இப்போ இருக்கிற நிலைமையில் இது மாதிரி செவரல் கம்பெனிஸ் சேஞ்ச் ஹேண்ட்ஸ் கைவிட்டு போச்சு. ஃப்ரம் ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஸ்பெக்குலேட்டர்ஸ் போகுது. 100 ரூபா ப்ராடக்ட் வந்து 25 ரூபாய்க்கு போகுது, 10 ரூபாய்க்கு போகுது. பலவிதமான காரியம் நடக்குது. அது மாதிரி ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டுட்டு இந்த இடத்துல உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி. ஆனால் அந்த நிலையை நீங்கள் எப்படி நெருக்கடியான நிலையை வந்து கையாண்டீங்க சார்? எப்படி அதை தாண்டி வந்தீங்க? எகெயின் வாய்மையே வெல்லும். தூய்மையான வாழ்க்கை இருந்ததுன்னா நம்ம எப்படியும் ஜஸ்டிஸ், நியாயம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பிலீஃப் தான். பிலீஃப் இன் த சிஸ்டம். எல்லா இடத்துலையும் வந்து இங்கே இருக்கிற என்சிஎல்டி, என்கிளாட், சுப்ரீம் கோர்ட் போயிட்டு இதெல்லாம் பண்ணி வர்றது வந்து பெரிய மீண்டு வர்றதுங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டியாக இருந்தது. பட் கடவுள் புண்ணியத்தில் மக்கள் கொடுத்த ஆதரவுனால அண்ட் உங்களுடைய மீடியா சப்போர்ட்டில். ஆனால் சார் இத்தனை வருஷம் உழைப்பு பார்த்து கட்டினது நிறைய உங்களுடைய உழைப்பு அப்படிங்கிறது இதில் இருக்குது. திடீர்னு இது மாதிரி ஒரு செய்தி கேள்விப்படும் போது அந்த சமயத்தில் வந்து உங்களுக்கு உண்மையிலே எப்படி இருந்துச்சு மனநிலை? நான் 30 வருஷமாக, அதாவது இது வரையும் வெரி இம்பார்ட்டண்ட். அமெரிக்காவில் இருக்கிற 100 இந்தியர்கள், தமிழர்கள் தங்களுடைய உழைப்பை இரவு பகலாக செஞ்சு உழைப்பினால் சேமித்த பணத்தை தமிழ்நாட்டுக்கு பயன்படுத்துறதுக்காக தமிழ்நாட்டை நம்பி, இந்தியாவை நம்பி இன்வெஸ்ட் பண்ணாங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ஓவர் நைட் ஜீரோ பண்ணுறதுக்கு இந்த சிஸ்டம் பர்மிட். ஆல்மோஸ்ட் வி லாஸ்ட். அந்த மாதிரி இருக்கிறப்ப தான் என்னடா இந்தியாவுக்கு வந்து இன்னும் முதலீடு பண்ண வந்து தப்பா, இந்தியாவை நம்பினது தப்பா. அதாவது ஆல்சோ ஐ மஸ்ட் சே டு யூ ஆல், டு தி ஆடியன்ஸ், இது மாதிரி சமயத்தில் எல்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்கணும். அந்த சப்போர்ட் அவ்வளோ கிடைக்கல. நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கல. ஸோ வி ஹேவ் டு ஃபைட் ஒன்லி த்ரூ லீகல் மீன்ஸ். பட் இது மாதிரி எத்தனை பேர் சர்வைவ் பண்ண முடியும்? அப்போ எத்தனை பேர் ஜெனுவின் பீப்புள் ஆர் அஃபெக்டட்? இப்போ இருக்கிற சிஸ்டம் இஸ் ரியலி நாட் எ ஃபேர் சிஸ்டம். ஆனால் சிங்கிள் இண்டிவிஜுவல் நான் என்ன செய்ய முடியும் சார்? அந்த ஒரு நாள் இரவு அப்படின்ட்டு இன்றைக்கி சொல்லும்போது வேணும்னா அது ரொம்ப இலகுவாக இருக்கலாம். அன்றைய இரவு அப்படிங்கிறது நீங்கள் எப்படி கழிச்சிங்க? எந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப மனநிலை இருந்துச்சு? இட்ஸ் அ ஷாக். த ஹோல் திங் லுக்ட் டார்க். என்னுடைய சொந்த பணத்தை பற்றி கவலை இல்லை. நான் வந்து என்னை நம்பி, இந்தியாவை நம்பி, தமிழர்கள் நம்பி, தமிழ்நாட்டு அரசாங்கத்தை நம்பி, மக்கள் அயல்நாட்டில் வாழ்கிற தமிழர்கள் தங்களுடைய கடின உழைப்பினால் ஏற்படுத்தின பணத்தை த்ரூ ப்ராப்பர் சேனலில் கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணி தமிழ்நாடு முன்னேறணும், தமிழ் மக்கள் முன்னேறணும்,
சொல்லி பண்ணதை யாரும் அப்ரிஷியேட் பண்ணல. இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம், உலகம் பூரா போய் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறோம். இன்வெஸ்ட் பண்ணுறவங்கள டெஸ்ட்ராய் பண்ணுறோம். அவங்களுக்கு பிரச்சனை வரும்போது கூட நிற்க மாட்டோம். இது வந்து எனக்கு புரியல. நம்ம போய் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு இது ஆர்கனைசேஷனும் போய் அயல் நாட்டு இந்தியாவில் கூட்டு வரணுங்கிறாங்க. கூட்டு வந்து அவதிப்பட நிலைமைக்க போல் யாருமே ஹெல்ப் பண்ணுறதில்ல. இதுதான் இம்பார்ட்டண்ட். இன்றைக்கி டுடே அந்த காலத்தில் யாருமே இன்வெஸ்ட் பண்ணாதப்போ நான் வந்தேன். இது வரைக்கும் அதாவது இன்வெஸ்ட் பண்ணது அப்ரிசியேஷனுக்காக இல்லை. ஆனால் இது மாதிரி ஒரு முதலீடு பண்ணுறோம், தமிழர்கள் வந்திருக்காங்க, அதை நம்ம சப்போர்ட் பண்ணணும், இதை முறியடிக்கணும், எந்த விதமான தீய சக்திகளும் இதை வந்து இது பண்ண விடாங்கிற மாதிரி ஒரு ஸ்பிரிட் ஜெனரலாக இல்லை. பட் அது வந்து பார்ட் ஆஃப் லைஃப், யூ ஹேவ் டு அக்செப்ட். அந்த சம்பவங்கிறது உங்களுக்கு என்ன பாடத்தை கற்று தந்துச்சு சார்? யூ ஸ்டாண்ட் ஆன் யுவர் ஓன் லெக். உங்களுடைய இது கை தான் உங்களுக்கு உதவி, உங்களுடைய தூய்மையான வாழ்க்கை தான் உங்களுக்கு உதவி. இஃப் யூ ஆர் ரைட் யூ வில் வின். பட் வித் ஆல் த ஹார்ட்ஷிப் வி வென்ட் த்ரூ. எனக்கு என்ன ப்ராப்ளம்னா, 100 பேர் இங்கே அவங்க ஹார்ட் ஏர்ன்டு டாலரை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு ஆள் வந்து ஓவர் நைட் கிராப் பண்ணி ஓடுறப்போ, எக்ஸப்ட் த மீடியா, யாருமே ஒரு கையை விட்டு தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி வரல. மீடியா தான் எனக்கு சப்போர்ட் பண்ணிச்சு. they only helped me. And judicial system took care of it. Even though it's a private organization, we are not a private organization. ஏன் தெரியுமா? I came for the call. I was a professor. I am not a businessman. But தமிழ்நாட்டுக்கு வந்து முதலீடு செய்யணும், தமிழ் மக்கள் முன்னேறணும், தமிழோட ஹாஸ்பிட்டாலிட்டியை ஸ்டாண்டர்டை இம்ப்ரூவ் பண்ணுங்கிறதுக்காக நாங்கள் வந்தோம். பட் அதுக்கு வேண்டிய சப்போர்ட்டு கிடைக்கலைங்கிறது தான் எனக்கு மிகவும் வருத்தம். எனக்கு என்ன கேள்வினா சார், இந்தியாவில் இருக்கிற அதிகார வர்க்கங்கள் மோடி அவர்களில் தொடங்கி அத்வானி அவர்கள் வரைக்கும் இன்றைக்கி உள்ள முதலமைச்சர் எல்லாருமே இங்கே தங்காத ஆட்களே இல்லை, உங்களை தெரியாத ஆட்கள் இல்லை. அவ்வளோ பேர் கூட இருந்துமே உங்களை அந்த நேரத்தில் வந்து கைவிட்டுட்டாங்களா? யாருமே ஒரு உறுதுணையாக கைவிட்டாருன்னு சொல்ல முடியாது. அவங்க எப்படின்னா they took இது நியூட்ரல் ஸ்டாண்ட். சரி, எப்படியோ அவர் அந்த நேரத்தில் நடுநிலை அப்படிங்கிறத எதிர்கொண்டு, ஆமாம், எப்படியோ வின் பண்ணிட்டு வந்துடுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் எந்த அளவுக்கு போராட வேண்டியது இருந்துச்சு அந்த காலகட்டத்தில்? வெரி வெரி ஹார்ட். அதாவது இன்னைக்கு கிடைக்குமா கிடைக்காதுன்னு மாதிரி 2.5 years நாங்கள் வந்து கஷ்டப்பட்டது யாருக்குமே தெரியாது. எப்போவுமே லைஃப் வந்து ஒரு டைரெக்ஷன் போகப்படுது. த path to glory, the path to progress, the valley is not simple straightforward. It's not a straight line. many problems இருக்கு. அதெல்லாம் கடந்து வந்தால் தான் சக்ஸஸ். ஸோ அந்த அளவில் பார்த்தா ஐ எம் ஹாப்பி. பை காட்ஸ் கிரேஸ் we have been successful. எங்களுக்குமே சந்தோஷம் சார். அன்றைய காலகட்டத்தில் இவ்வளோ பெரிய தொகையை இன்றைக்கி ஹோட்டலில் முதலீடு பண்ணணும், அமெரிக்காவில் இருக்கிறது மாதிரி இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கணும், நம்ம சொந்த மண்ணில் இருக்கணும் நீங்கள் விருப்பப்பட்டு இந்த அளவுக்கு வந்து ஒரு பிரம்மாண்டமாக ஒரு ஹோட்டலை கட்டியிருக்கீங்க. உங்களுடைய விருப்பம் அன்னைக்கு கட்டுறப்போ வந்து உங்களுக்கு ஒரு இது இருந்திருக்கும்ல, இதெல்லாம் வந்து நம்ம வந்து சாட்டிஸ்ஃபைடு, அன்றைக்கி நீங்கள் திருப்தியா அன்றைக்கி கட்டும் போது இருந்த ஒரு நோக்கம்? நல்ல, எனக்கு ரொம்ப ஹாப்பி அந்த காலத்தில். பட் இப்போ வந்து நாங்கள் கொண்டு வந்த பணம் அந்த காலத்தில் கம்மி. அதான் அப்படி அந்த காலத்தில் அதிகம். இப்போ பார்த்தா ஸ்மாலாக இருக்குது. வி ஆர் ஸ்மால் பீப்புள். வேணால் மல்டிநேஷ்னல் கார்பரேஷன் 200 million 300 million ஃபேக்ட்ரி அப்படிங்கிறப்போ இது மாதிரி எந்த அளவுக்கு ஒரு பிரின்சிபலோட எந்த நோக்கத்துக்காக வந்தாங்க, தமிழர்கள் வந்தாங்க, அந்த தமிழர்களை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு என்வாயர்மெண்ட் இல்லையேங்கிறப்போ நான் கவலைப்படுறேன். எனக்காக கவலைப்படல, ஃபியூச்சருக்காக, வருங்கால தலைமுறை, எனக்கு நடந்த மாதிரி எல்லாத்துக்கும் நடந்துடும். அவங்க சமாளிக்க முடியுமா? இப்போ நீங்கள் சொன்னீங்களே
இத்தனை பேர் எனக்கு தெரிய மாட்டேன். இவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தோம், எனக்கு பெரிய மேஜர் ப்ராப்ளம் வந்தது. இப்படியே வந்துட்டோம். ஆனால் இமேஜின் எ பர்சன் வித்தவுட் இன்ஃப்ளூயன்ஸ். அவனால் இப்போ பணத்தை இங்கே கொண்டு போட்டிருந்தா இது மாதிரி நிகழ்ச்சி வந்ததுன்னா சமாளிக்க முடியுமா? ஆனால் சார், ஒரு பாமர மக்களாக நாங்கள்லாம் பார்க்கும்போது, என்ன லீ மெரிடியன் ஹோட்டல்கிட்ட ஓனர்கிட்ட இல்லாத காசா, அவருக்கு என்னப்பா அப்படி ஒரு ஆபத்து, இவருக்கு என்னப்பா இவ்வளோ ஒரு நெருக்கடி அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு சார். எவரிபடி ஹேஸ் ப்ராப்ளம் அட் சர்டன் டைம். கோவிட் வந்து இந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் ஒரு இம்பார்ட்டன்ட் திங் யூ கேன் கம்யூனிகேட். கோவிட் அண்ட் நோ கோவிட் 24/7 ஹோட்டலை ஏசி ஓடிட்டு தான் இருக்கும். 24/7 யூ ஹேவ் டு லைட் இட் அப். செக்யூரிட்டி இதெல்லாமே இருந்தால் தான் ஆகணும். ஆக்குபைடு நாட் ஆக்குபைடு. அப்படிங்கிறப்ப அதனுடைய ஓவர் ஹெட் கண்ட்ரி எக்ஸ்பென்சஸ் ஃபார் 1.5-2 years இன்கமே இல்லாமல் எவ்வளோ தான் பணம் இருந்தாலும் நிம்மதி. அதனால தான் வந்து வி காட் இன்டு ட்ரபிள். அதை மீட்டதுக்கு அப்புறம் சார், உள்ளுக்குள்ளே மீட்டதுக்கு அப்புறம் நுழையும் போது ஒரு மன நிறைவு இருந்திருக்கும்ல, அது எப்படி இருந்துச்சு? அப்சல்யூட்லி. எனக்கு மன நிறைவுங்கிறது ஃபஸ்ட் நியாயம் வெற்றி பெற்றது. செகண்ட், இதில் முதலீடு செஞ்ச அமெரிக்கா வாழ் தமிழர்கள் அவருடைய முதலீடு வீணாக போகலை, காப்பாற்றிட்டேன். அண்டு மூணாவது, இது மாதிரி ஒரு சாதாரண ஒரு தீய சக்தியை முறியடிச்சிட்டோம். இதுதான் எனக்கு இருக்க சக்தி. எங்களுக்கெல்லாம் பெரிய சந்தோஷம். இந்த அளவுக்கு வந்து நம்ம கடந்து போகும்போது இவ்வளோ பெரிய லீ மெரிடியன் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து இந்த அளவு வளர்ச்சி பெற்று இன்றைக்கி வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு கட்டுமானத்தை உருவாக்கியிருக்கிறார் அப்படின்ட்டு கடந்து போகிறோம். நீங்கள் வந்து இத்தனை வருட காலங்களாக திரும்பி பார்க்கும்போது இந்த பில்டிங்கை பற்றி நினைக்கும் போது என்ன உணர்றீங்க? ஐ எம் ப்ரவுட் ஆஃப் திஸ் கிரியேஷன். இது வந்து அட்ரஸே 1 GST, அதாவது சென்னையினுடைய முகவரியே தான். அப்போல்லாம் செல்ஃபி எடுத்து போட்டுக்குவாங்க. முகவரியே தான். இது ஒரு பெரிய ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணதை பற்றி அதனால் நிறைய பேர் எம்ப்ளாய்மெண்ட்டு, ஃபாரின் ஹாஸ்பிட்டாலிட்டி எல்லாம் இருக்கனால எனக்கு ஒரு மன நிறைவு அதுதான் எனக்கு. சார், நாடு முழுவதும் வந்து 120க்கும் மேற்பட்ட மெரிடியன் ஹோட்டல் இருந்தாலும் லீ ராயல் மெரிடியன் அப்படிங்கிறது ஒரு 12க்கு அதுக்குள்ளே தான் இருக்கும். அது என்ன காரணம்? ராயல் லீ மெரிடியன்னா என்னென்ன ஸ்பெஷாலிட்டி? அதாவது இல்லை, அதனுடைய குவாலிட்டி, அந்த ப்ராடக்டுடைய நேச்சர், சர்வீஸ் இதெல்லாம் கொஞ்சம் லிட்டில் பிட் ஹை. அதுதான் லீ ராயல் மெரிடியன் 12 இன் த வேர்ல்டு. உலகத்திலே 12 தான் இருக்குது. ஆமாம், லீ ராயல் மெரிடியன். அதுக்கப்புறம் 100 மெரிடியன் இருக்குது கோயம்புத்தூர் மாதிரி. எங்களுக்குமே ரொம்ப மன நிறைவை தருது இந்த நேர்காணல். நமது உங்களுடைய வியூவர்ஸுக்கு என் மூலமாக, உங்கள் மூலமாக நான் என்னுடைய வியூஸை எக்ஸ்பிளைன் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். கடைசியான ஒரு கேள்வி, இன்றைக்கி இருக்கிற இளைய தலைமுறை வந்து ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருவோம் அப்படின்ட்டு, அந்த பணம் சம்பாதிச்சிடலாம் அப்படின்ட்டு அனுபவம் இல்லாத ஒரு துறையை தேர்ந்தெடுத்து அதில் வந்து பிஸ்னஸ் பண்ணுறதை பார்க்க முடியுது. அவங்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? வாட் எவர் யூ டூ, நீங்கள் வந்து பி கேர்ஃபுல் about money management and உங்களுக்கு ப்ராடக்டுடைய ஸ்ட்ரென்த் இருந்ததுன்னா எந்த விதமான இடையூறை கவலைப்படாமல் ஸ்ட்ரெயிட்டாக போங்க. அண்ட் ஆல்சோ கெட் குட் டேலண்ட் பூல். யூ ஹாவ் டு ஹாவ் டிவோட்டட் பீப்புள். என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் என்னுடைய டீம் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீம்ஸ். Very devoted team, hard working team. அது மாதிரி if you build a good team and go straight in your objective, definitely you will be successful. But இடையூறு வரும். if பிஸ்னஸ் செய்கிறது ஈஸின்னு சொன்னால் எல்லாமே செஞ்சுருவாங்க. அதனால் when you start in industry, don't be worried about some obstacles. நம்ம ப்ராப்ளம் வந்ததுன்னா கவலைப்படாத. Don't give up. Always fight and go and succeed.
நான் ஏன் கேட்டேன்னா, ஒரு பேராசிரியராக, ஒரு பொருளாதாரத்தில் ஒரு நிபுணராக அமெரிக்காவில் தனது பாதி வாழ்க்கையை கழிச்ச நீங்கள் வந்து ஹோட்டல் பிஸ்னஸில் இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறீங்க. அதுக்கு வந்து துறை வந்து அப்படிங்கிறது ஒரு சம்மந்தம் இல்லை. யாருனாலும் எந்த துறையினாலும் வந்து சாதிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குல்ல. வந்து இட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஹேவ் த கான்செப்ட், டிட்டர்மினேஷன், ஒரு ஐடியா அண்ட் ஹார்ட் ஒர்க் அண்ட் குட் ஃபைனான்சியல் பேக்கிங் இருந்ததுன்னா, ஐடியா இருந்ததுன்னா யூ கேன் ஆல்வேஸ் டிரான்ஸ்லேட். யூ கேன் பி எனி திங். I was in cement company. I never saw a cement factory before. I was in sugar. I am in a hotel. இது மாதிரி எந்த ப்ராடக்ட் இருந்தாலும் ஆர்கனைசேஷன் அண்ட் யுவர் விஷன் அண்ட் யுவர் அப்ரோச், அது தட் வில் டேக் யூ டு எ சக்ஸஸ்ஃபுல் எண்ட். உங்களுடைய இதய ஒளி புத்தகத்தில் எழுதியிருப்பீங்க, எனக்கு வந்து இது மாதிரி காசு, பணம், குடும்பத்தோட பின்னணி அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே வந்து யாருக்கும் தேவைப்படாது, லட்சியம் மட்டும் இல்லாமல் யாரும் வாழ்ந்துடக்கூடாது, மற்றது இல்லாமல் கூட வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பணம் இல்லாமல் எதையுமே தொடங்க முடியல அப்படிங்கிற ஒரு பிம்பம் இருக்குல்ல சார், இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பணம் வில் கம் இஃப் யூ ஹேவ் அ குட் ஐடியா. முயற்சி விட்டாமல் தேர் ஆர் மெனி மெத்தட்ஸ் டு ரைஸ் மணி. இஃப் த கான்செப்ட் இஸ் குட், there are many opportunities. அது வந்து இப்போலாம் எஸ்டாப்ளிஷ். நாங்களாம் பார்க்குறப்போ பல விதமான இதெல்லாம், கேபிட்டல் மார்க்கெட் இஸ் வெரி ரெஸ்ட்ரிக்டட். இப்போ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நிறையா சோர்ஸஸ் இருக்குது. யூ கேன் ரியலி கெட் லாட் ஆஃப் ஃபண்ட்ஸ் அண்ட் ஹெல்ப். டெஃபினட்டாக பீப்புள் கேன் சக்சீட். ஒன்லி திங் இஸ் ஹேவ் ஃபெய்த், திங்க் கிளியர்லி. இஃப் யுவர் கான்செப்ட் இஸ் குட், யூ வில் பி சக்ஸஸ்ஃபுல். சார், கடைசியாக உங்களுடைய பலம்னா என்ன, பலவீனம்னா என்ன? பலம் என்பது ஐ எம் மோர் ஃபோக்கஸ்ட். அதாவது நான் என்ன செய்யணுங்கிறதில் ஒரு குறிக்கோள் எடுத்து அதையே தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். வீக்னஸ்னுங்கிறது எல்லாத்தையும் நான் ஒரு ஆளை பார்க்குறப்போ நெகட்டிவாக பார்க்குறதில்ல. எல்லாத்தையுமே சார் நல்லா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது வெகுளித்தனம் அல்ல, மிஸ்ட்ரஸ்ட் பண்ணுற பழக்கம் இல்லை. ஓப்பன்னஸ். நான் சம்டைம் வெரி ஓப்பன். பேசுகிறதுலே தெரியுது. ஆமாம், அது வந்து அது தப்பாக நம்ம சம்டைம் தப்பாக போயிடுது. ஐ எம் அன் ஓப்பன் பர்சன். அதாவது அது இந்தியா மட்டும் இல்லை, சின்ன வயசுலேருந்தே அந்த ஓப்பன், அந்த ஒரு ரெகுலேட்டர் லைஃப், அதாவது இப்படி தான் வரணும், ஒரு டிசிப்ளின் லைஃப் வந்ததுனால ஐ எம் நாட் ஏபிள் டு சேஞ்ச். சம்டைம் அதான் எல்லாம் எதையும் பேசி காரியம் சாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் செய்கிறதில்ல. நான் நினைக்கிறது சொல்கிறது, நல்லதாக கெட்டது டேட்டா மேட்டர், அந்த இதுதான். பட் எனக்கு ஒர்க் பண்ணுற கான்செப்டு இன்னொரு பையனுக்கு ஒர்க் பண்ணாது. பட் ஒன் திங் இன் பிஸ்னஸ், you have to bend backward and all that. Indian system is not like American system. And அமெரிக்காவில் வந்து இந்தியாவில் வந்து இது மாதிரி மிட் லெவலில், மிட் கார்பரேட்ஸ் டு சக்சீட் இஸ் டிஃபிகல்ட். If you come with an MNC, you can succeed. இப்போ இருக்கிற கான்டெக்ஸ்டில் people, when they come forward, they have to be very careful and move cautiously. Definitely success is there. The market is there. India is a big market. India needs more. And definitely opportunities are good. You must have willpower, you must have vision and direction and objective. You will be successful. உங்களுடைய வெற்றியின் ரகசியம் அப்படின்னா என்ன? என்னுடைய வெற்றியின் ரகசியம் என்னுடைய ஃபேமிலி, எங்கள் ஒய்ஃப், she gives me full support, and my partners, my shareholders, Americans, they believe in me, and our employees are very good. My colleagues, my team is extremely trustworthy, dependable, hardworking. My team is my strength. சார், எங்களுக்கு ஒரு நிறைவான நேர்காணலாக இருந்துச்சு.
பார்க்குற நிறைய இளைஞர்களுக்கு இது ஒரு உத்வேகம் இருக்கும்னு நம்புகிறோம். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ. உங்கள் வாசகர்களுக்கு அனைவருக்கு நன்றி. தேங்க்யூ வெரி மச். பை. பூர்விகா அப்ளையன்சஸ் இப்போ பிரம்மாண்டமா OMR துறைப்பாக்கத்தில். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பு சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல்.